ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு பேக்கரி வந்துருச்சு. நம்ம இதை ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த பேக்கிங் சோடாவாகட்டும், பேக்கிங் பவுடர் ஆகட்டும், அந்த நீங்கள் சாப்பிட்ற ஒரு பன்னோ இல்லைன்னா வந்து ஒரு கேக்கோ இல்லை மஃபின்ஸோ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அதில் வந்து பஞ்சு பஞ்சுன்னு வருது இல்லையா, மெத்து மெத்துன்னு வர்றதுக்காக அதில் கலக்கப்படுது இல்லையா, அது எல்லாமே நிறைய விஷயங்கள் அதில் அடங்கி இருக்கு. வீட்டில் வந்து பேக்கிங் பண்ணுறவங்கள நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் அதில் எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை அதை பண்ணுறீங்க, வீட்டில் உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுது நீங்கள் போடுறது வந்து பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா தானா, பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இல்லாமலே கூட நம்ம வந்து பிஸ்கெட் எப்படி பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரியும் நம்ம பண்ண முடியுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரியும் நம்ம செஞ்சு கொடுக்கலாம். ஒரு பொருள் இப்படி தான் இருக்குங்கிறத நம்ம மனதில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் அதை எளிமையாக ஏற்றுக்குவாங்க. நம்ம அதை வந்து மாற்றி கொடுக்கறதுனால தான் அவங்களும் அதை ஏற்றுக்க முடியாமல் தவிக்கிறாங்க. இதெல்லாமே நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. ஸோ நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு என்ன அப்படின்னா, நமக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் வாக்கிங் ரொம்ப நல்லதுன்னு தெரியாதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் வந்து வாக்கிங் போகிறோமா அப்படின்னு பார்த்தோன்னா தெரியல. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு.